கஷ்டப்பட்டாலும் எனக்கு தெரியும். கீரை தைக்கிறதுக்கு எத்தனை ஊசி வந்துச்சு தெரியுமா அது தெரிச்சியா? இதை எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டா எந்த ஊருக்கு போயிட்டாண்டா? எங்கேயுமே கிடைக்கல. உலகம் எல்லாம் தேடி பார்த்தேன். ஐயோ கட்சியில சுண்ணி பட்டணம் சென்னை பாரிஸ்ல போயிட்டாங்க. பாரிஸ்ல போய் மீட்டர் என்ன ரேட் தெரியுமா? என்ன ரேட்டு? 9500 ரூபாய் மீட்டர். 9500 ரூபாய். ஆமா. இது எத்து போய் நாளைக்கு டைல் அடிச்சு எடுத்துங்க. இல்லைன்னா நான் ஆட்டுக்கு வர மாட்டேன், லீவ் போட்டு துணியில ஆட்டத்துக்கு வர மாட்டேன். நாள்ல இருந்து அதை தைச்சிட்டு உங்களுக்கு போன் பண்ணாதான் நீங்க போன் பண்ணா தான் பேக் கொடுத்து கிளம்புவேன். நான் கிடையாது, நான் வர மாட்டேன். கையில் அடிச்சா வருமா? கையில் அடிச்சா ஆகும். கஷ்டப்பட்டு வாங்கினா தான் தெரியும். 9500 ரூபாய். எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் பாருங்க. எந்த டைலர் எடுத்து வச்சாரு? எந்த டைலர் எடுத்தா? இந்த டைலர் தான். போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. போச்சியா போச்சு. என்ன மான போச்சு, மரியாதை போச்சுண்டியே. யார போச்சு, எங்க போச்சு? ஏய் பாய் டைலர் ஏன் கொண்டு வைக்கிறான் பாரு. நான் தெரிவிச்சா புரட்சி வீரன் நாட்டை கண்ணிமை காத்து சமூகம் சென்றாரு. நாட்டை பாதுகாக்கிறனா பாக்குறாம உடைய மகளுக்கும் அவனுக்கும் நாக்கு எடுத்துட்டு வந்து ஆக்குறேன். நீயா 4 கண்ணு நம்புறேன். துணிதான் முக்கியமா? என் பொண்ணு மான முக்கியம். பைத்தியக்காரா பொண்ணு மான முக்கியம். நானே மான
உணர்ந்து விடு உண்மையை உணர்ந்து விடு வெறுத்ததெல்லாமே பாலனை நினைத்தார் விவரங்கள் ஏதென்று தெரியாது தெரியாது காலம் ஒரு நாள் மாறிடும் போது காலம் ஒரு நாள் மாறிடும் போது கல்வன் யார் என்று தரணி தெவடியா புள்ளிய பாரு கல்வன் யார் என்று கோட்டி தெவடியா புள்ளிய பாரு உண்மையை உணர்ந்து விடு தலைவா உண்மையை உணர்ந்து விடு அவ்வளவு மிஸ்டர் சிந்திக்கண்ணா. நீ பாடுன அவன் ஏன் என்ன தெவடியா பையன் கேட்டான் மிருதங்கா. பாட்டு அப்படித்தானே வரும் ஏங்க பாட்டுல தெவடியா பையன் வந்தா டேய் என்ன அவன் கேட்ட கேப்படா ஏன்னா டேய் கேப்படா பாடுசு பாடுசா நீ பாடுனா தானே அவன் நம்ம உங்களை கேட்காது. இருங்க நான் பாடினது வேற அவரு பாடினது வேறங்க யாரா நீ பாடல பாட சொல்ல தானே அவனை உனக்கு அவருக்கு ஆயிரம் இருக்கலாம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் எவ்வளோ அவன் பாட சொல்லிட்டான். யாரு அவரா நான் சொல்றேன் எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டான். சிந்திக்கண்ணா தெவடியா பையன் சாவச்சி தங்குடுவேன். ஏடா பாண்டங்களுக்கு வேலை பாட வேணாம் சொல்லு அவங்க. பாடுனா நீ கேட்கல ஏய் நீ பாட வச்சா அவன் பாடுனா நீ சொல்லு பாட வேணாம் சொல்லு. நீ ஒரு பொம்பளை நீ ஒரு ஆம்பளை ஆயிட்டா அவளுக்கு யார் ஆம்பளை வா இதான் மாட்டேனா இல்ல அப்ப யார் பொம்பளைன்னா இருங்க பொண்ணு போய் சொல்லணும் ஆம்பளை எல்லாம் யாரப்பா இல்லைங்க சாவச்சி சங்குடி டேய் அவன் நான் சொன்னா இப்ப கூட சொல்லுடா மறுபடியும் அவன் பேசுறான். ஏங்க அவன் பேசுங்க பேசுங்க ஏய் தேவடியா பேசுடா அவருக்கு ஆயிரம் இருக்கலாம் என்ன கேட்காதீங்க அட மொக்கால போய் பேசுடா ஐயோ. அந்த தெவடியா பையன் பேசுறான். ஐயோ 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 டேய் என்னம்மா ஏமா என்ன நடந்தது சொல்லுமா அழுவாதமா அப்பா இல்ல சொல்லுமா அப்பா சொல்லுமா நான் என்ன சொல்வேன் சொன்னா தானே தெரியும் அதான் சொல்லு வாய் நம்ம மலைவண்டில ஆணிப கொண்டிருக்கும் பொழுது என்ன வந்து வழி மறைச்சி ஆடிய முத்தழகி முத்தழகி. என்னுடைய அண்ணன் தான் என்னுடைய தங்கின் கற்பை கெடுத்துட்டான் உன்னை என்ன செய்யணும் பாரு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு? என் சேலையை பிடிச்சு இழுத்து நான் பாவி என் கற்பு என் கற்பு ஏடா, பிடி பிடிடா பயந்து பிடிடா டேய் டேய் பூரா பாப்பா இதே வேலைங்கற டேய் சண்டாளா சதிகாரா நீ நல்லவன் நடத்தினா ஆனா நீ போய் நடிச்சு போமா இப்ப எதிர்பார்க்கவில்லை உனக்கு என்னடா குறை இருக்கு? டேய் உன் தங்கச்சி ஆயிடுச்சு வந்து ஒரு நேரத்துல இப்படி மகதான் கருதா நீ சொன்ன ஏன்டா டேய்? ஓவரா கட்டாத. ஏன்டா ஏற்கனவே உனக்கு பிபி சுகர் அதிகமா இருக்குது. அந்த மிளகா டேபிள் மாத்திரை வச்சு சாப்பிடுவேன். அங்க இடம் வைப்பாங்க நான் சோப்பு டேபிள் தான் வைக்கலாம்னு பார்த்தேன். ஆ. அது தண்ணி கட்டா கஞ்சி கொடுத்தா மிளகா டேபிள் வச்சேன். ஏன்னா தொண்டையில வேற கிச்சு கிச்சு அதிகமா இருக்குது. என்ன மாத்திரடா லேக்ஸ் மாத்திரை சாப்பிடு. மாத்திரம் மாத்தறா எப்ப மாத்திரை? அது காலகாலமா அப்படியே தான் இருக்குது இத மாத்தற டேய் உன் தங்கச்சி ஆயிடுச்சு வந்து ஏன் மகதான் கருதா நீ சொன்ன இருவருக்கு திருமணம் செய்தேன் உனக்கு பதவியும் கொடுத்தேன் அப்பவே சொன்னேன் ஆமாங்க. பதவி கொடுக்காதியா பதவி கூட கேட்டியா பேச்சியா கேட்கலைங்க அனுபவி போ டேய் பாத்தி ஆட்டம் டேய் இவன் நாட்டு இருந்தா வச்சுக்க நாட்டு மக்களை இவன் எடுத்துருவான் நாட்டோட ஓடுறான்